பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, தஸ்கியா.in மூலமாக தங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக ஹஜ்ஜிலே தடுக்கப்பட்ட செய்யக்கூடாத விஷயங்களை குறித்து உங்களுக்கு மத்தியிலே பகிர்ந்து கொள்வதற்கு ஆசைப்படுகிறேன். அன்பிற்கினிய சகோதரர்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய பொன்மொழிகளில் முஸ்லிம்கள் மீது கடமையாக்கப்பட்ட கடமைகளை குறித்து மிக தெளிவான முறையிலே, அழகான முறையிலே விவரித்திருக்கிறார்கள். அந்த வகையில் ஒவ்வொரு முஸ்லீமும், அவர் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், இஸ்லாமிய வலயத்திற்குள்ளே வந்ததற்கு பிறகு ஒவ்வொரு நாளும் அல்லது ஒவ்வொரு வருடத்திலையும் செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகளை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவர்கள் மீது கடமையாக ஆக்கியிருக்கிறான். அல்லாஹுவால் கடமையாக்கப்பட்ட வணக்க வழிபாடுகள் அவைகளை எவ்வாறு நாம் செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹு தனது திருமறையின் மூலமாகவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஹதீஸின் வழியாகவும் இந்த சமுதாயத்திற்கு தெரிவித்திருக்கிறார்கள். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் எந்த ஒரு வணக்க வழிபாடுகளையும் அவைகளை எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை பற்றிய தெளிவான விளக்கங்களை சொல்லாமல் இல்லை. அதே போல குர்ஆனுக்கு விளக்கமாக வாழ்ந்து காட்டிய அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மார்க்கத்திலே வணக்க வழிபாடுகளாக சொல்லப்பட்ட எந்த விஷயமாக இருந்தாலும் அதை முழுமையாக விளக்காமல் விட்டதே கிடையாது. இதை ஒவ்வொரு முஸ்லிம்களும் விளங்கி வைத்திருக்கிறோம். அந்த வகையில்தான் இஸ்லாமிய பெருமக்களை பொறுத்தவரை நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமல்களையும் நாம் எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து அதன்படி செய்வதற்கு நாம் முயற்சி செய்கிறோம். ஆனால் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு பின்னடைவு என்னவென்று சொன்னால், அமல்களை எவ்வாறு செய்ய வேண்டும் என்று தெரிந்து கொள்வதற்கு ஆசைப்படக்கூடிய நாம் செய்யக்கூடிய அமல்களில் என்னென்ன காரியங்களை செய்யக்கூடாது, என்னென்ன காரியங்களை நாம் செய்தால் நம்முடைய அமல்கள் அழிந்து போய்விடும் என்பதை தெரிந்து கொள்வதிலே கவனக்குறைவாக நாம் இருக்கிறோம். அதில் கவனம் செலுத்தாமல் இருக்கிறோம். அன்பிற்கினிய சகோதரர்களே, அமல்களை எவ்வாறு செய்ய வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகிறோமோ, தெரிந்து கொள்வதற்கு ஆசைப்படுகிறோமோ, அதே போல அந்த அமல்களில் என்னென்ன குறைபாடுகள் ஏற்படுவதன் மூலமாக, என்னென்ன காரியங்களை செய்வதன் மூலமாக நன்மைகள் அழிந்து போய்விடும் என்பதை தெரிந்து கொள்வதற்கும் ஆவல் கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், அதை தெரிந்து கொண்டால்தான் அதை தவிர்க்க முடியும். அதை தவிர்க்கும் போதுதான் நம்முடைய அமல்கள் முழுமை பெறும், நிறைவு பெறும். முழுமையான கூலி அல்லாஹ்விடத்திலே பெற்றுத் தருவதற்கான தகுதியினை பெறும் என்பதில் எந்த சந்தேகம் கிடையாது. அந்த வகையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் வாழ்ந்த அல்லாஹுடைய தூதருடைய தோழர்களில் சிறந்தவர் என்று மதிக்கப்படுகின்ற ஹுதைஃபத்துல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு ஹதீஸில் இப்படி குறிப்பிடுகிறார்கள். அதாவது, கானன் நாசு யஸ்அலூன நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனில் கைரி, மக்கள் எல்லாம் அல்லாஹுடைய தூதரிடத்தில் நன்மையான விஷயங்களை குறித்தே கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். ஆனால் வகுன்து அஸ்அலுஹு அனி ஷர்ரி, நான் தீமையான விஷயங்களை குறித்து அல்லாஹுடைய தூதரிடத்தில் கேட்பேன். ஏன் கேட்பேன் என்று சொன்னால், மகாஃபத அன் அகா ஃபீஹி, அதிலே நான் விழுந்து விடுவேனோ என்ற ஒரு பயத்தின் காரணமாகத்தான் அல்லாஹுடைய தூதரிடத்தில் தீமையான காரியங்கள், பாவமான காரியங்களை குறித்து அதிகமாக நான் கேட்பேன் என்று ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அந்த வகையில் மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட விஷயங்கள், குறிப்பாக நாம் செய்யக்கூடிய இபாதத்துகளில் தடை செய்யப்பட்ட விஷயங்களை நாம் முழுமையாக தெரிந்து கொள்ளும் பொழுதுதான் அதிலிருந்து நம்மை நாம் விலக்கி கொண்டு நம்முடைய இபாதத்துகளை சிறந்த முறையில், தூய முறையில் அமைத்துக் கொள்வதற்கான முயற்சியை மேற்கொள்ள முடியும். அந்த வகையில் ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய ஹாஜிகள் அவர்கள் செய்யக்கூடிய அமல்கள் என்னென்ன பிழைகள் ஏற்படுகிறது, அந்த பிழைகள் எவ்வாறெல்லாம் அமைகிறது, அதை நாம் எவ்வாறு தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வது ஒவ்வொரு ஹாஜின் மீதும் கட்டாய கடமையாகும். அந்த வகையில் ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய ஹாஜிகள் என்னென்ன தவறுகளை செய்கிறார்கள் என்று சொன்னால், முதலாக நிறைய ஹாஜிகள் தங்களை பிற சகோதரர்கள், நண்பர்கள், தங்களுடைய குடும்பத்தார்கள் பாராட்ட வேண்டும், ஹாஜி என்று அழைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஹஜ் செய்யக்கூடிய அந்த பயணத்தை மேற்கொள்வதை நாம் பார்க்க முடிகிறது. அன்பிற்கினிய சகோதரர்களே, மார்க்கத்தை பொறுத்தவரை நாம் எந்த அமலை செய்தாலும், நாம் செய்யக்கூடிய அமல்களில்
நம்முடைய நீயத்தை தூய முறையில் அமைத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய எண்ணம் பாழாகிவிடும் என்று சொன்னால் நாம் செய்யக்கூடிய அமல்கள் எவ்வளவு பிரதானமானதாக இருந்தாலும் அதற்குண்டான நன்மை நம்மால் பெற முடியாது. மட்டுமல்ல, அதன் மூலமாகவே அல்லாஹ்வுடைய அதிருப்தியை பெறக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டுவிடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொன்னார்கள், இன்னமல் அமாலு பின்னியாத், எல்லா அமல்களும் நியத்தை வைத்துத்தான் தீர்மானிக்கப்படுகிறது. நாம் செய்யக்கூடிய அமல் நல்ல அமல்களாக இருந்தாலும் நம்முடைய எண்ணம் கெட்ட எண்ணமாக இருக்குமானால் அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறக்கூடிய நோக்கம் அல்லாது பிற நோக்கமும் அதில் கலந்து விடுமானால் அந்த அமல்களே நமக்கு எதிராக அமைந்துவிடும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்துல் மாஊனில் குறிப்பிடும் பொழுது, ஃபவைலுல் லில் முஸல்லீன், தொழக்கூடியவர்களுக்கு கேடு இருக்கிறது. அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன் அல்லதீனஹும் யுராஊன, தங்களுடைய தொழுகையில யார் அலட்சியமாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு கேடு இருக்கிறது. அடுத்தவர்களை காட்டுவதற்காக வேண்டி, அடுத்தவர்கள் பார்ப்பதற்காக வேண்டி யார் தொழுகிறார்களோ அவர்களுடைய தொழுகையின் மூலமாக அவர்களுக்கு கேடு இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தெரிவிக்கிறான். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிஹாத் என்ற ஒரு உன்னதமான அமலை செய்யக்கூடிய ஒரு முஜாஹித் அவருடைய கெட்ட எண்ணத்தின் மூலமாக எவ்வாறு நரகத்திற்கு செல்கிறார், ஒரு மார்க்கத்தை கற்றறிந்த ஒரு மார்க்க அறிஞர் அவருடைய கெட்ட எண்ணத்தின் காரணமாக எவ்வாறு நரகத்திற்கு செல்கிறார், அதே போல அல்லாஹ்வுடைய பாதையிலே வாரி வாரி இறைத்த ஒரு கொடை வள்ளல் அவருடைய கெட்ட எண்ணத்தின் காரணமாக எவ்வாறு நரகத்திற்கு செல்கிறார் என்பதை குறித்து முஸ்லிம்லே அழகான முறையிலே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே நம்முடைய அமல்களை களப்பற்றதாக தூய முறையில் ஆக்கிக் கொள்ள வேண்டும். நான் செய்யக்கூடிய ஹஜ்ஜு அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடித்தான் செய்கிறேன், வேறு எந்த நோக்கமும் கிடையாது. யாருடைய புகழ்ச்சிக்காக வேண்டியோ, யாரையும் திருப்திப்படுத்துவதற்காக வேண்டியோ, அல்லது இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மக்கள் என்னை பழிப்பார்களோ, என்னை ஏசுவார்களோ என்பதற்காக வேண்டியோ நான் இந்த ஹஜ்ஜை செய்யவில்லை. அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி அவன் தரக்கூடிய நன்மையை கருத்தில் கொண்டு என்னுடைய பாவத்திலிருந்து என்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்காக வேண்டி அவன் தரக்கூடிய சொர்க்கத்தை அடைவதற்காக வேண்டித்தான் ஹஜ் செய்கிறேனே தவிர்த்து வேறு எந்த நோக்கமும் என்னுடைய உள்ளத்தில் இல்லை என்ற தெளிவான எண்ணத்தை ஒவ்வொரு ஹாஜியும் தங்களுடைய உள்ளத்திலே பதிவு செய்து கொள்ள வேண்டும். எனவே ஹாஜிகள் தங்களுடைய எண்ணத்தை தூய முறையில் அமைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்விற்கு இணையான சிந்தனைகளை, எண்ணங்களை தங்களுடைய உள்ளத்தில் அமைத்துக் கொள்ளக்கூடாது என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, ஹலாலான சம்பாத்தியத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய பொருளாதாரத்திலிருந்து தான் ஹஜ் செய்ய வேண்டும். நிறைய ஹாஜிகள் ஹராமான தொழிலை செய்கிறார்கள், வட்டிக்கு பணத்தை விடுகிறார்கள், வட்டி வியாபாரம் செய்கிறார்கள், மார்க்கத்திலே தடை செய்யப்பட்ட ஹராமாக்கப்பட்ட காரியங்களை எல்லாம் செய்து அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து ஹஜ் செய்கிறார்கள். இவ்வாறு நாம் ஹஜ் செய்யும் பொழுது நம்முடைய ஹஜ்ஜி நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்படாது என்பதில் எந்த சந்தேகம் கிடையாது. ஏனென்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல்லாஹ தய்யிபுன், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தூயவன், மனமிக்கவன், லா யக்பல் இல்லா தய்யிபன், தூயதைத்தான் அவன் ஏற்றுக்கொள்வான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த வகையில் நம்முடைய சம்பாத்தியம், நம்முடைய வருமானம் தூயதாக ஹலாலானதாக இருக்க வேண்டுமே தவிர்த்து ஹராமான சம்பாத்தியத்திலே நாம் ஹஜ் செய்யக்கூடாது. ஹஜ் மட்டுமல்ல, எந்த விதமான நல்ல அமல்களையும் செய்யக்கூடாது என்று அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த செய்தி நமக்கு தெரிவிக்கிறது. எனவே ஹஜ் செய்யக்கூடிய ஒவ்வொரு ஹாஜியும் தன்னுடைய வருமானம் தூயதாக, மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்டதாக, ஹலாலானதாக இருக்க வேண்டும் என்பதில் கவனம் செலுத்த வேண்டும். மூன்றாவதாக, சில ஹாஜிகள் வயோதிக பருவத்தில் தான் ஹஜ் செய்ய வேண்டும், இளமை காலத்தில் ஹஜ் செய்ய வேண்டிய தேவையில்லை என்ற ஒரு தவறான எண்ணத்தை கொண்டிருக்கிறார்கள். அதனால தான் ஹஜ் செய்யக்கூடிய ஹாஜிகளில் மிகையானவர்கள் வயோதிகர்களாக இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. மார்க்கத்தை பொறுத்தவரை வயோதிகர்களாக இருக்கக்கூடிய ஹாஜிகள் மனிதர்கள் தான், முஸ்லிம்கள் தான் ஹஜ் செய்ய வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடு கிடையாது. யாருக்கு பருவ வயதை அடைந்த பிறகு ஹஜ் செய்வதற்குண்டான பொருளாதார வசதி இருக்கிறதோ, உடல் ரீதியான தடகாத்திரம் இருக்கிறதோ, ஆரோக்கியம் இருக்கிறதோ, அவர்கள் ஹஜ் செய்ய வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்து ஆல இம்ரானில் குறிப்பிடும் பொழுது, வலில்லாஹி அலன்னாஸ் ஹிஜ்ஜுல் பைத்தி மனிஸ்ததா இலைஹி சபீலா, யாருக்கு சக்தி இருக்கிறதோ, சக்தி என்பதை கொண்டு பொருளாதார ரீதியான சக்தி இருக்க வேண்டும், உடல் ரீதியான சக்தி இருக்க வேண்டும், நாம செல்லக்கூடிய அந்த பாதை அச்சமற்றதாக இருக்க வேண்டும்.
இந்த மாதிரியான ஒரு நிலை யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் ஹஜ் செய்ய வேண்டும். அவர்கள் இளைஞர்களாக இருந்தாலும் செய்ய வேண்டும், வயோதிகர்களாக இருந்தாலும் செய்ய வேண்டும் என்ற ஒரு செய்தியை குர்ஆன் ஷரீஃபின் மூலமாக, ஹதீஸின் மூலமாக நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. எனவே பருவ வயதை அடைந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லீமும், அவர்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஹஜ் செய்வதை மார்க்கம் வலியுறுத்துகிறது. வயோதிகத்தில் போதுதான் ஹஜ் செய்ய வேண்டும் என்ற எந்த நிலைப்பாடும் இஸ்லாத்தில் கிடையாது என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நான்காவதாக, ஹஜ் செய்யக்கூடிய பெண்கள் தங்களோடு கணவன் இல்லாத நிலையில, மஹரமான துணை இல்லாத நிலையில பிற சகோதரிகளோடு சேர்ந்து ஹஜ் செய்யக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை நாம் பார்க்கிறோம். இஸ்லாத்தை பொறுத்தவரை ஒரு பெண் பயணம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஒன்று கணவனோடு பயணம் செய்ய வேண்டும், அல்லது திருமணம் செய்வதற்கு தடை செய்யப்பட்ட ஒரு மஹரமான ஆணோடு தான் பயணம் செய்ய வேண்டும் என்று மார்க்கம் தெளிவான முறையில் சொல்லியிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யஹில்லு லி இம்ராத்தின் துமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிரி, அல்லாஹ்வை கொண்டும் மறுமை நாளை கொண்டும் விசுவாசம் கொண்ட எந்த ஒரு பெண்ணுக்கும் அனுமதி கிடையாது. அன் துசாஃபிர இல்லா மஅதி மஹ்ரமின், மஹரமான துணையுடனே தவிர்த்து பயணம் செய்வதற்கு அவர்களுக்கு அனுமதி கிடையாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அந்த வகையில் ஒரு பெண் ஹஜ்ஜுக்கு செல்வதாக இருந்தால் கணவனோடு செல்ல வேண்டும், அல்லது மார்க்கத்திலே திருமணம் செய்வதற்கு தடை செய்யப்பட்ட சகோதரனோடோ தகப்பனாரோடோ இது போன்ற நபர்களோடு தான் செல்ல வேண்டும் என்பதை இஸ்லாம் வலியுறுத்துகிறது. அப்போ ஹஜ் செய்யக்கூடிய ஒரு பெண் அல்லது உம்ரா செய்யக்கூடிய ஒரு பெண் மகரமான துணை இல்லாமல், கணவன் இல்லாமல் நிச்சயமாக செல்லக்கூடாது என்பதை இஸ்லாம் தெளிவுபடுத்தியிருக்கும் போது, பிற சகோதரிகள் வரத்தானே செய்கிறார்கள், நம்மை போல எத்தனையோ பெண்கள் வரத்தானே செய்கிறார்கள் என்ற ஒரு தப்பான எண்ணத்தில் மகரம் இல்லாமல் செல்வது என்பது மிகப்பெரிய குற்றமாகும். எனவே பெண்களை பொறுத்தவரை சரியான ஜோடி அமையவில்லை என்று சொன்னால் அவர்கள் ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடாது என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அன்பிற்கினிய சகோதரர்களை, அதே போல ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய ஹாஜிகள் நல்ல தோழமை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். நாம் யாரோடு ஹஜ்ஜுக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால், யார் நல்ல தோழர்களாக இருந்து மார்க்கத்தில் இபாதத் செய்வதற்கு ஆர்வம் ஊட்டுவார்களோ, தடை செய்யப்பட்ட காரியத்தை செய்வதற்கு எந்த வகையிலும் உறுதுணையாக இருக்க மாட்டார்களோ, நாமே செய்வதற்கு முற்பட்டால் நம்மை தடுத்து நிறுத்தி நம்மை நேர்வழியில் செலுத்துவார்களோ, அதே போல பயணத் தோழர்களை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். தவறான பயணத் தோழர்களை நாம் உருவாக்கி கொண்டோம் என்று சொன்னால் அவர்களின் மூலமாக அவர்கள் பேசக்கூடிய பேச்சுக்கள், அவர்களுடைய செய்கைகள், அவருடைய சிந்தனைகள் நம்முடைய வாழ்க்கையிலையும் பிரதிபலித்து நம்முடைய அமல்களை பாழாக்குவதற்கு அது ஒரு காரணமாக அமைந்துவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய ஒவ்வொரு ஹாஜிகளும் நல்ல தோழமைகளை உண்டாக்கி கொள்ள வேண்டும். நல்ல வழிகாட்டக்கூடிய நல்ல சகோதரர்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். தவறான வழிகாட்டுதலை நாம் பெற்றுக்கொண்டோம் என்று சொன்னால், தவறான வழிகாட்டிகளுக்கு பின்னால் செல்வோம் என்று சொன்னால் நிச்சயமாக நம்முடைய அமல், நம்முடைய ஹஜ்ஜு முழுமை பெற்ற ஹஜ்ஜாக இருக்காது என்பதிலே நாம் தெளிவாக விளங்கி கொண்டு நல்ல தோழமைகளை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். இதையெல்லாம் கவனத்தில் எடுத்துக்கொண்டு ஹஜ்ஜு செய்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக நம்முடைய ஹஜ்ஜு அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்பட்ட ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக இருக்கும் என்பதை உங்களுக்கு மத்தியிலே தெரிவித்துக் கொண்டு, நாம் செய்யக்கூடிய அமல்களில் என்னென்ன தவறுகளை ஹாஜிகள் செய்கிறார்கள் என்பதை அடுத்த அமர்விலே உங்களுக்கு நான் தெளிவுபடுத்துவேன் என்பதை தெரிவித்துக் கொண்டு, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹஜ் செய்யக்கூடிய ஒவ்வொரு ஹாஜிகளும் விளங்கி புரிந்து ஹஜ் செய்யக்கூடிய நல்ல நிலையை இந்த சமூகத்தில் ஏற்படுத்தி தர வேண்டும் என்று அவனிடத்தில் பிரார்த்தனை செய்து வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.